ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே என்டிபிசியோட ஷிஃப்ட் 3யோட கண்டினியூவேஷனும், அதுக்கப்புறமா அடுத்த நாள் அதாவது 6ஆம் தேதி நடந்த 2025 நடந்த நமக்கு ஷிஃப்ட்டோட கொஷின்ஸ் பேப்பர் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் மேக்ஸ் கொஷின்ஸு. சரியா? ஸோ இந்த ஷிஃப்ட்டோட நம்ம போன ஷிஃப்ட்டில் உள்ள கண்டினியூவேஷனை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் 19வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள் கன்சிஸ்ட் ஆஃப் 2 men. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு குரூப்பில் என்ன இருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள் கன்சிஸ்ட் ஆஃப் மென், உமன், சில்ட்ரன். அதில் 20% மென்னு, 50% உமனு, மிச்சம் இருக்க எல்லாருமே குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ட் தேர் ஆவரேஜ் வெயிட், அவங்களோட சராசரி அப்படிங்கிறது 45 கிலோ, 50 கிலோ, 50 கிலோவாக இருந்திருக்கு. அப்போ அவங்களோட சராசரி, மொத்த குரூப்புக்கு சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சராசரி அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்த எடை, டோட்டல் சம் டிவைட் பை மொத்த கவுண்ட், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க, 20%. அப்போ நம்ம 100 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 100ல் 20% அப்படிங்கிற 20, 50% உமனு, பாக்கி இருக்கிறவங்க 70 போக 100ல் 30 இருக்கிறவங்க சில்ட்ரனு. இது உமனு, இது மேலு. இப்போ இவங்களோட சராசரி கொடுத்துருக்காங்க. மேல் பார்த்திங்கன்னா 45, உமன் பார்த்திங்கன்னா 50, குழந்தைங்க அதாவது அந்த ஆவரேஜ் வெயிட் குழந்தைங்க பார்த்திங்கன்னா 50 கிலோ. மூணையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது பண்ணிங்கன்னா 900, இது 2500, இது 1500. ஸோ மூணையும் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், சரி அப்படி அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள், மேல், உமன், சில்ட்ரன் 100ங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 100 டிவைட் பை 100 மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸில் மேல், சில்ட்ரன், ஃபீமேல் மூணுமே சேர்ந்துருக்காங்க. இப்போ 100ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படிங்கிறத நான் 100ஆலே டேரெக்டாக அடிச்சிடுறேன். அடிச்சிடப்போ நீங்கள் கூட்டினீங்கன்னா 25, 15, 40, 40 ஒரு 9, 49 அப்படிங்கிறது சராசரி அந்த குரூப்புக்கு இருந்திருக்கும். சரியா? அந்த குழுவின் சராசரி அப்படிங்கிறது 49ஆக இருந்திருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் அ பேக் கண்டெய்னிங் ரெட் பால்ஸ், ரெட்டு, க்ரீனு, பிங்க்கு, இந்த ரேஷியோ ரெட் டு க்ரீன் அப்படிங்கிறது 7:20. ரேஷியோ ஆஃப் பிங்க் டு ரெட் 15:12. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் டு பிங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிவப்பு, பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன்கள் கொண்ட ஒரு பையில் சிவப்பு மற்றும் பச்சை டோக்கன்களின் விகிதம் 7:20 ஆகவும், அதே சமயம் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு டோக்கனின் விகிதம் 15.12 ஆகவும் உள்ளது எனில் பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கனின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க 7:20க்கும் 15.12க்கும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்குக்கும் ரெட்டுக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கும் க்ரீனுக்கும். அப்போ ரெட்டு அப்படிங்கிறது பொதுவாக இருக்கா, அப்போ ரெட்டுங்கிறத நான் சென்டரில் போட்டுக்கிறேன். பிங்க்கை இந்த சைடும், அடுத்து என்ன இருக்குது, க்ரீனை இந்த சைடும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 எதோடது, ரெட்டு க்ரீனோடது. ரெட்டு க்ரீனு 7:20. சரியா? அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா ரெட்டுக்கும் பிங்க்குக்கும் ரெட்டுக்கும், பிங்க்கு 15, ரெட்டு 12, 15. இப்போ பக்கத்தில் இருக்கிறத வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். 7, இங்கே 12 பக்கத்தில் இருக்கிறது. இப்போ மொத்தமாக பெருக்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் க்ரீனுக்கும் பிங்க்குக்கும், பச்சைக்கும் பிங்க்குக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இது மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ 20 × 12 ஈக்குவல் டு 7 × 15. அடிச்சிங்க அப்படின்னா 3, 5, 4, 5, 3, 4. ஸோ 16:7 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருந்திருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலாக், கிட்டா, சுரேஷ் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு பிஸ்னஸை தொடங்க போகிறாங்களாம். அதாவது ஒரு வருஷம் முடிகிறதுல அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா
மொத்தமாக ஒரு ப்ராஃபிட் லாபம் கிடச்சிருக்கு, இவ்வளோ ரூபாய் லாபம் மொத்தமாக கிடச்சிருக்கு. அதில் 31% அப்படிங்கிற சதவீதம் அப்படிங்கிறது மொத்த லாபமாக இருந்திருக்கு. அதாவது மொத்த லாபத்தில் என்ன பண்ணுறாங்க, சேரிட்டிக்குன்னு ஒதுக்கிடுறாங்க. 31% அமௌண்ட்டை சேரிட்டிக்கு ஒதுக்கிடுறாங்க. பாக்கி இருக்கிறத அவங்க 3 பேருக்குள்ளே பங்கு போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி பங்கு போடுறப்போ சுரேஷோட அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கும் லாபம், அவருக்கு எவ்வளோ பங்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த கொஷினை ஃபஸ்ட்டு 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எழுதிடலாம். ஏஜிஎஸ், இவர் 56,000, இவர் 52K, இவர் 69K. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு கட் ஆகிற மாதிரி எந்த நம்பரும் இல்லை, சரி தானே? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைரெக்டாக மொத்தமாக அவருக்கு எவ்வளோ லாபம், 76,700. ஸோ அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 31% அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ 76,700 31%ங்கிறது அவருக்கு என்னவாயிடும், இது சேரிட்டிக்கு போயிடும். அப்போ பாக்கி இருக்கிற 69%ங்கிறது இவங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கும், 3 பேரோட லாபம். அப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 பேரோட மொத்த லாபம் கிடைக்குமா? ஸோ 52923 அப்படிங்கிறது 3 பேர் ஏஜிஎஸ், 3 பேரோட மொத்த லாபம் ப்ராஃபிட். இப்போ 3 பேர் 12 மாதம் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா அந்த பொதுவாக இருக்கிற 12 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கட் பண்ணிடுறேன். எல்லா இடத்துலையுமே 12 தானே வரப்போகுது. ஸோ கட் பண்ணிடுறேன். இப்போ மொத்தத்தையும் கூட்டிக்கலாம். கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 6, 8, 17, ஸோ 7, 17. ஸோ 177 பார்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு 52923 அமௌண்ட் ருப்பீஸ். அப்படின்னா இதில் எனக்கு சுரேஷோடது வேணும். ஸோ சுரேஷோடது பார்த்தீங்கன்னா இந்த 69K அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ 69 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சுரேஷோட லாபம் அப்படிங்கிறது கிடச்சிரும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். இது எதெல்லாம் அடிச்சுக்கலாம், 9 7 சாரா? ஸோ 9 7 சார், 7ஆல் ஃபஸ்ட் அடி ஆகும்னு பார்த்துருங்க. ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா 7 9 சாரால் அடிங்க. ஸோ 9ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கும், 1, அடுத்து 87. இதுவும் டேரெக்டாக கட் ஆகாது, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 63யும் 177யும் கட் பண்ண வேணாம், நம்ம 177யும் 52923யும் கட் பண்ணி பார்ப்போம். அது டேரெக்டாக கட் ஆகும். ஸோ 177 எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 மடங்கு இருக்குது. ஸோ 200 340 354 வந்திருக்கும். அது போக பாக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அது போக உங்களுக்கு பாக்கி பார்த்திங்கன்னா கட் ஆகாது, இன்னொரு 0 தேவைப்படுது, ஏன்னா இன்னொரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ 20 அடுத்து எதுக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். 177 இந்த பெரிய நம்பராக இருக்குது, 177 இன்ட்டு 5 போட்டு பாருங்கள். 52923 டிவைட் பை 177. ஸோ அப்படி போட்டிங்கன்னா அடுத்து நமக்கு 5 போகல. இது டேரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 0 போட்டு பார்த்தீங்கன்னா இது 9வது டேபிளே கட் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு பாக்கி வரதும் அதே 9 டேபிளே வருது, ஏன்னா 23 வருது. ஸோ அப்போ உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா 299. ஸோ சுரேஷோட லாபம் அப்படிங்கிறது 299 இன்ட்டு 63. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9 3s are 21. ஸோ கடைசியாக 1 இருக்கிற 2 ஆப்ஷன் தான். இதில் நமக்கு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இது ரொம்பவே நெருக்கமாக தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும் ஆன்சரு, இன்ட்டு 63 போட்டிங்க அப்படின்னா சரி இது 69 சரியா, நமக்கு இங்கே 69 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 20631 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும். சரியா, அடுத்த கொஷின் போயிடலாம். இந்த கொஷின் பாருங்கள், 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் கொடுத்துருக்காங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டில். ஸோ இதில் ரேஞ்ச் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோலையுமே சொல்லியிருக்கோம், இதே மாதிரியே ஒரு கொஷின் வந்திருந்தது. அப்போ ரேஞ்சுங்கிறது என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், லாஸ்ட்டு இருக்கிற நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர். அப்படின்னா இங்கே கடைசியாக இருக்கிறது பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டுங்கிறது. இது லார்ஜஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 80ங்கிறது பெரிய நம்பரும், சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா 45. ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 35 அப்படிங்கிறது உங்களுக்கு ரேஞ்சாக இருந்திருக்கும். சரியா, அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள்,
In a conical vessel has a base radius 31 cm, height 45 cm. What is pure into a vessel? அதாவது இட் இஸ் 2/5, அதாவது 2/3 ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அந்த வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வெசலோட. ஸோ ஒரு கூம்பு வடிவ பாத்திரத்தின் அடிப்பக்கத்தின் ஆரம் 31 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 45 சென்டிமீட்டர் ஆகும். அந்த பாத்திரத்தின் 2/3 பங்கு நிரம்பும் வரை தண்ணீர் ஊற்றப்படுகிறது எனின் அதாவது நீரின் கன அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வால்யூம் ஆஃப் வெசல் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபார்முலா என்னென்னு எழுதிடுவோம். ஸோ வால்யூம் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 πr²h. சரியா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு கோனோட வால்யூம் தான் இது. சிலிண்டர் அப்படின்னா உங்களுக்கு வெறும் πr²h தான் வந்திருக்கும். இங்கே கோனிக்கல் வெசல் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ கோனிக்கல் வெசல்னால் இந்த மாதிரி இருந்திருக்கும் கோன். சரியா? ஸோ இதோட வால்யூமும் 1/3 πr²h. உங்களுக்கு கன அளவும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, இன்ட்டு 22/7, ரேடியஸ் 31 × 31, உயரம் 45 சென்டிமீட்டர். ஸோ அது ஃபில் பண்ணுறப்ப 2/3 ஃபில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் 3 பார்ட்டு, அந்த ஃபுல் ஆகிற பார்ட்டு. இது வால்யூம் கன அளவு அப்படிங்கிறது மொத்த கன அளவு தான் எப்போவுமே வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த கன அளவு அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே வரும். ஸோ அதுதான் எனக்கு இந்த 3 பங்கு அப்படின்னா அதில் எனக்கு 2 பங்கு ஃபில் ஆகியிருக்கான். ஸோ 2 பங்கு ஃபில் ஆகிறப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இதில் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மல்டி பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஸோ டேரெக்டாக கட் ஆகுமா, 3யும் இதுவும் அடிச்சிங்கன்னா 15, இதையும் அடிச்சிங்கன்னா 5. வேறு எது கட் ஆகும்? வேறு எதுவுமே கட் ஆகாது, எல்லாமே மல்டிப்ளை தான் ஆகும். ஸோ 31² 961 × 22 × 10. ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸுங்கிறது என்னவாக இருந்திருக்கும் ஆன்சரு 9610. அதாவது நமக்கு எல்லாமே பையில் தான் இருக்குது அப்படின்னா இந்த பை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 961 × 10 சொன்னோமா, × 10 × பை. இதுதான் உங்களோட ஆன்சராக இருந்திருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அதாவது இந்த 3 அப்படிங்கிறது மொத்த கன அளவு, அதுதான் இது அப்படின்னா அதில் எனக்கு 2 கன அளவு, 2 பார்ட்டு எவ்வளோ அப்படிங்கிற, இந்த 2 பார்ட்டு நிரம்புறதுக்கு எனக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ கன அளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A vendor sold 4 chocolates for ₹1, thereby gaining 100%. How many chocolates did he buy for ₹1? ஒரு விற்பனையாளர் 4 சாக்லேட்டுகளை ₹1க்கு விற்கிறாரு. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 100% லாபம் கிடைக்குது. அவருக்கு ₹1க்கு எத்தனை சாக்லேட்களை வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இந்த கொஷினு. ஃபஸ்ட்டு அதோட விலை என்னன்னு பார்த்துருவோம். காஸ்ட்டு ப்ரைஸு. ஒரு சாக்லேட்டை என்ன பண்ணியிருக்காரு, விற்றுருக்காரு. சரியா? ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸு சோல்டு 4 சாக்லேட் ஃபார் 1 அப்படின்னா ₹1க்கு 4 சாக்லேட் விற்றுருக்காருன்னா ஒரு சாக்லேட்டோட விலை 1/4. அதில் எவ்வளோ லாபம் பார்த்துருக்காரு அப்படின்னா கெயின் 100% அப்படின்னா விற்றது ஒரு பார்ட் அப்படின்னா லாபங்கிறதும் ஒரு பார்ட். அப்போ தான் உங்களுக்கு 100% கிடச்சிருக்கும். சரியா? ஸோ எத்தனை சாக்லேட் ₹1க்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விற்றதும் 1, விற்றதில் ஒரு பார்ட் அப்படின்னா அதில் அதே பார்ட் எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா நமக்கு இது ஆக்சுவலி எஸ் இல்லை சி. விற்கிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா செல்லிங் ப்ரைஸு. இது விலை ₹1 அப்படின்னா அதில் அதே ரூபா நமக்கு லாபம் ஆகுதுன்னா விற்றது 2 பார்ட் விற்றுருப்பாங்க. 2ன்னு விற்கிறப்போ அதோட விலை ₹1 தான், ஆனால் லாபமும் ₹1 கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு இங்கே எத்தனை சாக்லேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி இந்த சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது காஸ்ட்டு ப்ரைஸு. காஸ்ட்டு ப்ரைஸ் 1 இருக்கிறப்போ விற்கிறது அதை விட 2 மடங்காக மாறுதா. அப்போது ₹1க்கு 4 சாக்லேட் வாங்கியிருந்தாலும் நமக்கு எத்தனை சாக்லேட் விற்றுருப்பாங்க, 1/4 அப்படின்னா இது என்னவா மாறி இருக்கும், 1/8 மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்கு விற்கிறீங்க, வாங்கினது 1 மடங்கு அப்படின்னா விற்கிறப்போ 2 மடங்கு. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் சாக்லேட்டும் 1/4ன்னு வாங்கியிருந்தால் 1/8ன்னு நம்ம இது பண்ணியிருப்போம், விற்றுருப்போம். அப்போ தான் நமக்கு 8 சாக்லேட் நமக்கு விற்றுருக்கோம். சரியா? ஸோ இந்த கொஷின் கிளியராக பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக சொல்கிறேன், கிளியராக பாருங்கள். விற்றுருக்காரா, சோல்டு
4 சாக்லேட் ஃபார் 1 rupees. அப்போ செல் பண்ணுறப்போ ஒரு ரூபாய்க்கு 4 சாக்லேட்டு 100% லாபம் கிடைக்கிது அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 100%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்றுருப்பார் 200%. அப்போ விலை என்ன இருந்திருக்கும் 100 இருந்திருக்கும். அப்போ தான் நமக்கு 2 மடங்காக மாறுது. இப்போ ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 2/1. அப்போ விற்றது 2 அப்படின்னா வாங்கினது 1க்கு தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ இங்கே எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம்ல செல்லிங் ப்ரைஸு, இதுதான் 2 பார்ட் அப்படின்னா ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிபி = 1/8. ஸோ இப்போ வாங்கினது ஒரு ரூபாய்க்கு 8 சாக்லேட் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 100% லாபம் கிடைக்குது. ஏன்னா விற்கிறப்போ 1/4 4 சாக்லேட் தான் விற்றுருக்காரு. சரியா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். அரவிந்த் இஸ் நவ் 40 years old and Asha is 25 years old. How many years ago from now Aravind 4 times as old as Asha? அரவிந்தின் தற்போதைய வயது 40 மற்றும் ஆஷாவின் தற்போதைய வயது 25 என்றால் இப்பொழுதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவரவதின் வயதானது ஆஷாவின் வயதை போல் 4 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அரவிந்த் இஸ் 40 years old அப்படின்னா அரவிந்த் 40 வயசு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆஷாவோட வயசு 25 அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அரவிந்த் எத்தனை வருஷத்துக்கு முன்பு நமக்கு 4 மடங்காக மாறுறாங்க. யாரோட? ஆஷாவோட. அப்போ ஆஷாவும் அதே வருஷம் முன்னாடி ஒரு எத்தனை வயசு இருந்திருப்பாங்களோ அதுக்கு தான் நமக்கு 4 மடங்கு. ஸோ அப்போ 2 இடத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பை எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கணும். ஒரு இதுக்கு மட்டும் போட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக இருக்கும். ஏன்னா அதே செஞ்சுரி, அதாவது ஒரு வருஷம் முன்னாடி போகிறாங்கன்னா அவருக்கும் ஒரு வருஷம் குறைஞ்சிருக்கும், ஆஷாக்கும் ஒரு வருஷம் குறையும். ஸோ அதனால் நம்ம அந்த பை எக்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இது நமக்கு 40, 25 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு என்ன வந்திருக்கும் 40 - x = 25 × 4 100 - 4x. ஸோ அப்போ உங்களுக்கு 3x = 16 கிடச்சிருக்கும், x = 20. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அரவிந்தோட வயசு ஆஷா வயசோட 4 மடங்கு இருந்திருக்கும். சரியா? சரி, இந்த கொஷின் பாருங்கள். Study the Venn diagram carefully and answer the questions, the number in directions. How many electricians are there who are also artists but not dentist? Artists but not dentist. அப்போ not dentist அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த இதில் எதுவுமே வராது. இந்த சர்க்கிள் பார்த்தீங்களா, இந்த டென்டிஸ்ட் இருக்கிற லைனில் உங்களுக்கு எதுவுமே ஷேர் ஆகக்கூடாது இந்த இடத்துல. ஸோ இதை மொத்தத்தையும் நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், who are artists but not dentist. ஸோ இதுவும் பொதுவாக இருக்கிற இத்தனை பேர் 9 பேர் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 9 இஸ் த ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் 9 அவ்வளோதான். சரியா? இந்த கொஷின் பாருங்கள். given are the ages of 5 people. 5 பேரோட வயசு கொடுத்துருக்காங்க, அவங்களோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரி ஆல்ரெடி சொன்னது தான் 20, 30, 35, 40, 45 எல்லாத்தையும் கூட்டிகிட்டு டிவைட் பை மொத்தம் எத்தனை பேர் 5 பேர். இது போட்டிங்க அப்படின்னா சராசரி கிடச்சிரும். ஸோ சராசரி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், மொத்தமாக ஃபஸ்ட்டு டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்துருங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 170, 30, 50, 90, 100, 170/5 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 3s are 15, 4 5s are 20. ஸோ 34 அப்படிங்கிறது ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். In an election there were 2 candidates. One of the candidates secured 48% of the vote. சரியா? அதாவது and defeated the other candidate by 576 vote. அப்போ என்ன ஆயிரும், இவர் தான் வெற்றியாளராக இருந்திருக்கார். 756 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக அங்கே எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வேட்பாளர்களின் ஒருவர் 48% வாக்கு வெற்றி பெறுகிறார். மேலும் அவர் மற்றொரு வேட்பாளரை விட 756 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறார். ஏனெனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 756 ஓட்டு வித்தியாசமாக. இப்போ வின்னரு லூசர் அப்படின்னு 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. இதில் ஒருத்தர் 48% தோற்றுருக்கார் அப்படின்னா
இன்னொருத்தர் 52% தான் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100ங்கிறது தான் எப்போவுமே மொத்த தொகை ஆர் மொத்த எண்ணிக்கை, மொத்த கவுண்ட், அதாவது டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம், மொத்தம்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு இதில் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ இந்த 4 பார்ட் அப்படிங்கிறது தான் 756 ஓட்டு. இதில் 100 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் ஓட்டு போல்டு ஓட்ஸ் கிடச்சிரும். ஓட்டு ரெண்டையும் அடிச்சுக்கலாமா? இது அடிச்சிங்க அப்படின்னா 1 8 4 32 9 4 36. ஸோ டோட்டல் ஓட் அப்படிங்கிறது 18900 இருந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா in a circle the length of chord is 12 cm and the perpendicular distance from the center of the circle. சர்க்கிளோட சென்டர்லேருந்து பார்க்குறப்போ கார்டோட நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ அப்போ சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு வட்டத்தின் ஒரு நான் நீளம் ரைட்டா 12 சென்டிமீட்டர் மற்றும் வட்டத்தின் மையத்திலிருந்து நான் வரை செங்குத்தான உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளோட கார்டுன்னு சொல்லுவோம். இதுதான் மையப்பகுதி, சர்க்கிளோட சென்டர். இதிலேருந்து இந்த நானோட நீளம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த நானோட நீளம் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளில் மையப்பகுதியிலேருந்து ஒரு கோடு வரைகிறீங்க அப்படின்னா இது எனக்கு செங்குத்தாகவும் இருக்கும், அந்த நான் அப்படிங்கிறதோட அதாவது கார்டு அப்படிங்கிறதோட இதை பாதியாக பிரிச்சிருக்கும். இது 6னா இதுவும் 6ஆக இருந்திருக்கும். சரியா? 6 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இந்த இதுதான் ரேடியஸ், இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? பித்தாகரஸ் தியரம் போட்டிங்க அப்படின்னா ஆறுங்கிறது √6² + 5². அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? √36 + 25 61. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 64க்கு முன்னாடி இருக்கா? அப்போ 8ங்கிற நம்பருக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஸோ 7.81ங்கிறது ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A solid metallic sphere of radius 10 cm is melted and recast into 125 identical spheres. What is the ratio of the surface area of the original sphere to the total surface area of 6 smaller spheres so formed? அதாவது 10 சென்டிமீட்டர் ஆரத்தை கொண்ட ஒரு திட உலோக கோணமானது உருக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றும் 125 கோணங்களில் வர்க்கப்படுகிறது. அவ்வாறு உருவான 6 சிறிய கோணங்களின் மொத்த புறப்பார்வை, அதாவது ஒன்றில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த அளவு. சரியா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஸ்பியர் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்திருக்கும். இதில் மொத்த ஏரியா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படியே இருக்கிறப்போ நமக்கு இதில் என்ன சொல்கிறாங்க? ரேடியஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து இதுவரை 10 சென்டிமீட்டர். இதை உருக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 125 குட்டி குட்டி ஸ்பியர்ஸாக மாற்றுறாங்க இதை. சரியா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர், அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அந்த பெரிய ஸ்பியர் அதுக்கும் அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 6 இன்ட்டு அந்த சின்ன சின்ன ஸ்பியர்ஸோடதும். இதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லிடுறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிறது 4πr². சரியா? ஸோ அதுக்கும் இதுக்கும் தான் உங்களுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். பெரிய ஸ்பியருக்கு 4πR² இஷ்டு சின்ன ஸ்பியர் எத்தனை இருக்குது அதுக்கும் இதுக்கும் ரேஷியோ 6 இன்ட்டு அதே 4πr². ஸோ இங்கே 4πயும் அடிச்சிடலாம். ஸோ R² இஷ்டு 6r². இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கேபிட்டல் நல்லாவே தெரியும். 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 100 இஷ்டு 6 இன்ட்டு r². இது 3ஆல் அடிச்சிங்கன்னா 2, இது 50. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 50 ரேஷியோவில் இருக்கிறது எதுன்னு பார்த்தாலும் ஆன்சர் கிடைக்கும். பட் நமக்கு எதுக்கும் இந்த R² அப்படிங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சின்ன r என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொத்த கன அளவு, அந்த ஸ்பியரோட மொத்த கன அளவு ஃபஸ்ட் எழுதிடலாம். 4/3π இன்ட்டு கேபிட்டல் R³ 10 × 10 × 10. இது என்னவாக இருந்திருக்கு? n நம்பர்ஸ் அப்படின்னா டிவைட் பை 125 சின்ன ஸ்பியர்ஸ், அதாவது சின்ன
ஸ்பியரோட கன அளவு 4/3 பை இன்ட்டு ஸ்மால் ஆர் க்யூப். ஸோ இதையும் டேரெக்டாக அடிச்சுக்கலாம். அப்போது இதுலேயுமே நமக்கு அடிச்சிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 2 5s are 2 5s are 2 5s are. இது அடிச்சிங்கன்னா 5 × 5 × 5 3 5 போயிருக்கும். இப்போ ஆர் க்யூப் ஈக்குவல் டு 2 க்யூப் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2. அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 50:3 × 4 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிங்க 25. ஸோ ஆன்சர் 25:6. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் கொஷினோட உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் நடத்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்த நாளோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், இஃப் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆர் திஸ் அண்ட் திஸ், தென் ஃபைண்ட் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதாவது ஒரு இருபடிய சமன்பாட்டின் மூலங்களின் கூட்டுத்தொகை மற்றும் பெருக்கல் பலன் முறையே 4 - 3 √2 மற்றும் -28 எனில் அந்த இரு படி சமன்பாட்டை கண்டறிக. அதாவது ஒன்றும் இல்லை, இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ax² - bx + c = 0. இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இதில் இந்த சம்முன்னு சொல்கிறாங்களே, அதாவது கூட்டுத்தொகை சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா -b/a. அதாவது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க 4 - 3 √2/1 எதுவுமே இல்லைன்னா விட்டுக்கலாம். பட் இதில் என்ன ஆகணும்னா மைனஸ் வந்திருக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த மைனஸ் வந்திருக்கு. அடுத்தது ப்ராடக்ட் அப்படிங்கிறது c/a அப்படின்னா இந்த கடைசி நம்பர் -28/1. ஸோ இங்கே எனக்கு c இருக்க இடத்துல -28ம் b இருக்க இடத்துல இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி ஆட் போடுறப்போ என்ன வந்திருக்கும், ஏங்கிறது 1 தான். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும், x² - 4 - 3 √2 × x -28 = 0. ஸோ இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதுவுமே நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜீப்ராவில் வருது. அல்ஜீப்ராங்கிற டாப்பிக்கில் இது கொஞ்சம் டெப்த்தாகவே படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நிறைய பேர் ஆன்சர் பண்ண முடியறதில்ல. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸோட அதே சிலபஸ் தான். அதில் சம்மு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 2 பொருள், இதை கூட்டுனா உங்களுக்கு இது வரணும், பெருக்குனா இது வரணும். ஸோ அந்த இதில் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது எக்ஸுக்கு முன்னாடி போட்டுக்கணும், பெருக்குனா வரக்கூடிய நம்பரை இதில் போட்டுக்கணும். ஸோ இதில் போட்டுட்டு இந்த சிம்பிள் மட்டும் எப்போவுமே மைனஸ் வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சம்முங்கிற இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும்தான் மைனஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். ஸோ அதனால் எந்த இடத்துல மைனஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அப்படியே கொடுத்துருப்பான், எல்லோரும் பார்த்ததும் இதை போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அது கிடையாது. ஸோ கடைசியாக கொண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு என்ன ஆகணுங்கிறதுக்கு கடைசி அதாவது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்லேயே கடைசியாக இருக்கிற கொஷின் தான். ஸோ இப்போ அவசரத்தில் தப்பாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸுமே எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஈஸியாகவே நம்ம ஸ்கோர் பண்ணலாம் மேக்ஸில். சரியா? ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். ஓகேவா?